மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் அமைந்துள்ளது கைலாசநாதர் திருக்கோவில். இக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. திருமணிமுத்தாற்றின் தென்கரையில் பிரகார மண்டபங்களுடன் பெரிய மதில் சுவரும் 14 கால் மண்டபமும், கருப்பண சுவாமி, பிடாரி அம்மன், தென்புறத்தில் பகவதி அம்மன் ஆகிய கோவில்களை அடங்கிய திருக்கோவிலாக அமைந்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து கைலாசநாதர் வைகாசி விசாக பெருந்திருவிழாவை ஒட்டி தினமும் காலை மாலை இரு வேளைகளில் சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்று வந்தது. நேற்று முன்தினம் கைலாசநாதர் சமேத செண்பகவல்லி அம்மன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று சிறப்பு வாய்ந்த செண்பகவல்லி அம்மன் கைலாசநாதர் சுவாமி தேரோட்டம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வழியாக மேளதாளம் முழங்க ஊர்வலமாக திருத்தேர் ஊர்வலமாக வந்தது. இதில் நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து ஊர்வலமாக சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகில் அமைந்துள்ள பரளி தேத்தாம்பட்டி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஐயன் சின்ன கருப்பு, பண்ண கருப்பு, ஆண்டிச்சாமி, கன்னிமார் சுவாமி கோவிலில் புறவி எடுப்பு திருவிழா 7 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுவதை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. விழாவில் நேற்று வத்திப்பட்டியிலிருந்து சாமி சிலைகள் மற்றும் அரண்மனை குதிரைக்கு பின் சின்ன குதிரைகளை வரிசையாக தூக்கி வந்தார்கள். 2 பெரிய கம்புகளுக்கு நடுவில் வைத்து குதிரையை கட்டி தூக்கி தென்னங்குருத்து, பலூன், கண்ணாடி என பலவிதமான பொருட்களை வைத்து அழகாக தங்களது கற்பனைக்கேற்ப குதிரைகளை அலங்கரித்திருந்தார்கள். இக்குதிரைகள் எல்லாம் நேர்த்தி கடனுக்காய் செய்யப்பட்டவை. அனைத்து புறவிகளும் வத்திப்பட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே அழைத்து கொண்டு வரப்பட்டது. பக்தர்கள் மற்றும் ஊர்வல குழுவினர் உற்சாகத்துடன் சுவாமியை அழைத்து வந்தனர். பரளி தேத்தாம்பட்டி முத்தாலம்மன் கோவில் முன்பாக சுவாமி வைக்கப்பட்டு பின்னர் கண் திறக்கும் சிறப்பு சடங்கு நடைபெற்றது. கண் திறக்கப்பட்டதும் சுவாமியின் திருமுகம் அனைவருக்கும் தரிசனமானது. அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள், வான வேடிக்கைகள், சிறப்பு பூஜைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் விழாக்கோலம் பூண்டன. கோவில் முழுவதும் மலர்கள், தோரணங்கள், விளக்குகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அபிஷேகம் முடிந்ததும் சிறப்பு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பரளி தேத்தாம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான நத்தம், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் நிறைவு நாளான இன்று சுவாமி பூஞ்சோலைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் போது சுவாமி பூஞ்சோலைக்கு வண்ண குடைகளுடன் அதிர்வேட்டம் முழங்க ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும். இந்த விழாவை ஏற்பாடு செய்ய கோவில் நிர்வாகிகள், ஊர் மக்கள், இளைஞர் குழுக்கள் ஆகியோர் தீவிரமாக செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள சுந்தரபுரத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், மந்தையம்மன், மண்டு கருப்பண்ண சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை அன்று பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர், தாரத்தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் வைத்து 6 கால யாகசாலை வேள்விகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேக விழாவில் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மன் உயிரூட்டல் நிகழ்ச்சியுடன் ஸ்ரீ நடராஜ முரளி கிருஷ்ண சிவம் சுவாமிகள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அப்போது கருட பகவான் வானில் வட்டமிட்டதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கு திண்டுக்கல், நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, சோழவந்தான், வாடிப்பட்டி, சின்னாளப்பட்டி மற்றும் மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள பொம்மனம்பட்டி கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், பகவதி அம்மன், முத்தாலம்மன் கோவில் வைகாசி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தாரத்தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க அம்மன் பூக்கரகம் அழைக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ காளியம்மன், பகவதி அம்மன், முத்தாலம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
இதனையடுத்து ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு, பால்குடம், தீச்சட்டி எடுத்தும் பொங்கல் வைத்தும் கிடா வெட்டியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். விழாவில் தேர்தலின் போது பொதுமக்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ காளியம்மன், பகவதி அம்மன், முத்தாலம்மன் மூவரும் பேரூராட்சிக்குட்பட்டு தங்கள் கிராமத்தில் கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிடுவது போலவும் ஊரின் வளர்ச்சிக்காக வீடுகள் தோறும் இலவச குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். அனைத்து தெருக்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். ஊரின் கண்மாயை சீர் செய்து மழைநீர் சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பல தேர்தல் வாக்குறுதிகளுடன் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டும் வருடத்திற்கு 365 நாட்கள், 5 வருடத்திற்கு 1825 நாட்கள் அதனை வீணடித்து விடாதீர்கள், கண்டிப்பாக வாக்களியுங்கள் என வலியுறுத்தியும் தேர்தலில் தங்களது சின்னமாக பொங்கல் பானை, திரிசூலம், எலுமிச்சை பழம் உள்ளிட்ட படங்களுடன் நூதன முறையில் பேனர் வைத்துள்ள சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த விழாவிற்கு திண்டுக்கல், மதுரை, கோவை, நெல்லை, திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இன்று சனிக்கிழமை வார இறுதி விடுமுறை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறை நிறைவடையும் தருவாய் என்பதால் பழனி மலைக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிய தொடங்கினர். அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு செல்வதற்காக இயக்கப்படும் விஞ்ச், ரயில் நிலையங்கள் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் நீண்ட வரிசையில் பொறுமையுடன் காத்திருக்கின்றனர். அதேபோல மலைக்கோவிலில் உள்ள பொது தரிசன வழிகள் மற்றும் கட்டண தரிசன வழிகள் என அனைத்து பாதைகளிலும் பக்தர்களின் கூட்டம் இருக்கிறது. பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று மாலை 4 மணிக்கு வைகாசி விசாக திருவிழாவின் சிகர நிகழ்வான மகா திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் பழனி நகர் மற்றும் மலைக்கோவில் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும், கோவில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் மற்றும் நிழற்பந்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக காவடி திருவிழா பந்தக்கால் நடப்பட்டு தொடங்கியது. நாள்தோறும் சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய அம்சமான காவடி திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டிய பக்தர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், மழலைகள் உள்ளிட்ட பக்தர்கள் வெள்ளாற்றங்கரையிலிருந்து மயில் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அலகு காவடி, ஓலை காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை சுமந்து ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். அதே போன்று பால்குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வலம் வந்தனர். வழிநெடுக ஊர் பொதுமக்கள் காவடி மற்றும் பால்குடங்களை வணங்கி வழிபட்டனர். விழாவில் திரளான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வைணவ தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு கூடலழகர் திருக்கோவிலில் இந்த ஆண்டிற்கான வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வியூக சுந்தரராஜ பெருமாள், சிம்ம வாகனம், அனுமன் வாகனம், கருட வாகனம், சேஷ வாகனம் இப்படியாக ஒவ்வொரு நாளும் விசேஷ வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் 6ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மதுரை பழங்காநத்தம் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக பழங்காநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய யாதவர் மண்டகப்படியில் நடைபெற்று திருமஞ்சனம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு சுவாமிக்கு மகா தீபாராதனை உள்ளிட்டவைகளுக்கு பிறகு யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா புறப்பட்டார். பழங்காநத்தம் பேருந்து நிலையம், தெற்கு தெரு, அக்ரஹாரம், மருதுபாண்டியர் நகர் இப்படியாக பழங்காநத்தம் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் போதும் பக்தர்கள் சுவாமிக்கு தேங்காய் பழம் உள்ளிட்டவைகளை படைத்து மனமுருக வணங்கிய நிலையில் கோவிந்தா என கோஷம் எழுப்பி வழிபட்டனர். வைகாசி பிரம்மோற்சவத்தில் சிகர நிகழ்வாக வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தெர் வீதி உலா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக விழா கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வும், அங்கு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளும் சுப்பிரமணிய சுவாமி தேவானைக்கு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று வைகாசி விசாகத்தை ஒட்டி அதிகாலை முதல் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர துவங்கினர். முன்னதாக உற்சவர் சன்னதியில் சண்முகர் வள்ளி தேவானைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கோவில் விசாக கொரட மண்டபத்தில் எழுந்தருளிய நிலையில் சண்முகர் வள்ளி தேவானைக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை சண்முகருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. மேலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் பல்வேறு காவடிகள் எடுத்து வந்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி திருக்கோவில் 26ஆம் ஆண்டு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து பால்குடம் எடுத்து தென்கரை கிராமத்தின் 4 ரத வீதிகளை ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பால்குட ஊர்வலத்தில் தென்கரை கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முருகப்பெருமான் பூசப்பரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம், திருவிழா கமிட்டி, திருக்கோவில் சீர்பாதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் பால்குடங்கள் சுமந்து வந்தும் சிறுவர்கள் முருகன் வேடம் அணிந்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மூலவர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு தங்க கிரீடம், வைரவேல், வைர சேவல் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் உற்சவருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சண்முகர் அர்ச்சனையும் பால், பன்னீர், இளநீர், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்று வருகின்றன. இன்று மாலை கந்தசஷ்டி மண்டபத்திலிருந்து சிம்மாசனத்தில் சுவாமி புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. விசாகத்தை முன்னிட்டு கள்ளந்திரி, உரங்கான்பட்டி, மேலூர், வள்ளாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, அட்டாப்பட்டி, அப்பன் திருப்பதி, நத்தம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் வந்திருந்தனர். 21ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கிய 10 நாள் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் வைகாசி வசந்த உற்சவ விழா இன்று இனிதை நிறைவு பெறுகிறது. தரிசனத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்துகளும் மதுரை, மேலூர், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் இயக்கப்பட்டு வருகிறது. கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகா சமேத தேனுபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அன்னை பராசக்தி தவம் செய்ததும் சோழ மன்னர்களின் காவல் தெய்வமான துர்க்கை வடக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு 8 கரங்களுடன் விஷ்ணு துர்க்கையாகவும் லட்சுமி துர்க்கையாகவும் அருள்பாலிக்கின்றார். காமதேனுவின் மகள் பட்டி பூஜித்து முக்தி பெற்ற தலமும், விஸ்வாமித்திரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்க பெற்றதும், திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து அதன் கீழ் நடந்து வரும் அழகை காண ஈசன் நந்தியை விலக கட்டளையிட்ட தலமுமாகும். இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பிரம்மோற்சவம் விழா 12 நாட்கள் நடைபெறுவது வழக்கம்.
அதுபோல இவ்வாண்டிற்கான விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பாம்பு வாகனம், அன்னப்பறவை வாகனம், பச்சைக்கிளி வாகனம், காமதேனு வாகனம், 5ஆம் நாள் 24ஆம் தேதி தன்னைத்தான் வழிபடுதல், காளை வாகனத்தில் இறைவர் இறைவி, ஓலை சப்பரமும், 7ஆம் நாள் நேற்று முன்தினம் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாளான நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர். தொடர்ந்து வருகிற 1ஆம் தேதி விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான வைகாசி விசாக பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குத்தாலம் பஞ்சக்கார செட்டி தெருவில் எழுந்தருளி இருக்கும் பாலதண்டாயுதபாணி ஆலய பால்குட காவடி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து முன்னே பாலதண்டாயுதபாணி சுவாமி வீதி உலாவாக புறப்பட்டு பின்னே பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு அலகு காவடி, அலங்கார காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தது. பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு பாலாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கும்பகோணத்தில் பானாந்துறை கீழ வீதியில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஜலசந்திர மாரியம்மன் ஆலயத்தில் வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளும் சக்தியாக விளங்கும் இம்மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு கடந்த 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான நேற்று காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம், வேல், காவடி, பால்குடம், அலகு காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது. தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வைகாசி மாத பிரதோஷ தினமான நேற்று முன்தினம் 5ஆம் பிரகாரம் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. வைகாசி மாத பிரதோஷமான அன்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம், அபிஷேகத்தூள், சிகைக்காய்த்தூள், இளநீர், தேன், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாமந்தி, சம்பங்கி, தாமரை, ரோஜா, கோழிக்கொண்டை, வில்வ இலை, தவனம், வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆதலால் வைகாசி மாத பிரதோஷமான அன்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை லைப்பூர் நாடு அசுகாடுப்பட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஜீரண தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2026 வியாழக்கிழமை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்று கடம் புறப்பாடு, திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக சிவாச்சாரியார்கள் செய்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஈச்சம்பாக்கம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆகாய கன்னியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயமானது கடந்த 8 ஆண்டுகளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை நடைபெற்று நேற்று முன்தினம் மாலை வாசசாந்தி முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், தம்பதி பூஜை, மகா பூர்ணாகதி நடைபெற்று பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசம் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ கன்னியம்மன் விமானம் மற்றும் பரிவார விமான கும்பாபிஷேகமும்
அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கன்னியம்மன், நாகாத்தம்மன், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர், ஸ்ரீ வீரபத்ரர், கால பைரவர் மற்றும் நவகிரக ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா அபிஷேகம் நடந்தது. பின்னர் சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான காரை, மேட்டூர், வெளியூர், கூரம், கோவிந்தவாடி, அகரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈச்சம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் காமாட்சி கருணாநிதி பங்கேற்று இவ்விழா ஏற்பாடுகளை ஈச்சம்பாக்கம் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். என்னுடைய பேர் கே பிரசாத். நான் ஈஞ்சம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வரேன். ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் இது 100 ஆண்டுகள் பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தை நாங்கள் புதுப்பிச்சு மறுபடியும் ஒரு கோவில் மண்டபமாக கட்டியிருக்கோம். சுமார் ஒரு 8 வருஷமா இந்த பணி நடந்துட்டு இருந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்றதுக்காக பொதுமக்கள் சுத்தூரில் இருக்க ஊர் மேட்டூர், சிறுவாக்கம், பரந்தூர், காஞ்சிபுரத்துலேருந்து, சென்னையிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும், பெரிய கரும்பூர் எல்லா ஊர் மக்களும் கலந்துட்டாங்க. அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு பிரசாதம் ப்ளஸ் மக்களுக்கான கலசம், அவங்களுக்கான மரியாதை எல்லாம் வழங்கப்பட்டது. அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் பூர்த்தியாகி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், அன்பளிப்பு கொடுத்த எல்லாருக்கும் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராம தெய்வதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 7ஆம் நாளில் யானை வாகனத்தில் ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து யானை வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யானை வாகனத்தில் ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் கோவிலை உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் எழுந்துருளினார். தொடர்ந்து வீரபத்ர சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் சுவாமிகள் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட சிறுகடம்பூர் பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வாசக்கல் அமைக்கும் பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 1400 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சித்தர்கள் வழிபட்ட ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது. தற்பொழுது ஆலய புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தஞ்சை பெரிய கோவிலை போன்று கருங்கற்களால் கோவில் கட்டும் பணி சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இன்று ஆலய வாசக்கல் அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் பார்வதி சமேத சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. யாகத்தில் கலசம் வைத்து சிவனடியார்கள் திருவாசகம், சிவபுராணம் பாடல்கள் பக்தி முழங்க பூஜை செய்யப்பட்டு கலசத்திற்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலசத்தில் இருந்து புனித நீர் வாசக்காலில் தெளிக்கப்பட்டு பின்னர் வாசக்காலுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்ற பின்னர் பக்தர்கள் வழங்கிய தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஐம்பொன்கள் கொண்டு கோவிலின் வாசலில் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜையை தொடர்ந்து கிரேன் உதவியுடன் வாசக்கால் தூக்கி நிறுத்தப்பட்டு பின்னர் வாசக்காலுக்கு மாலை அணிவித்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய கௌரவ தலைவர் ரங்கநாதன், திருப்பணிக்குழு தலைவர் VPN பாபு, செயலாளர் சங்கர், பொருளாளர் ஐயப்பன், துணைத் தலைவர்கள் துரைக்கண்ணு, பாலகிருஷ்ணன், இணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எம்பெருமான ஈஸ்வரா நம சிவாயம், காசிநாதரே போற்றி, உடனுரை காசி விசாலாட்சி போற்றி. இந்த திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சிறுகடம்பூர் கிராமத்தில் ஈசான மொழியில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய சோழர்களால் கட்டப்பட்ட செங்கல் கோவில். அவருக்கு நித்தியகால பூஜை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அதன் பிறகு இந்த கிராம மக்கள் மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்தும் நிறைய ஜனங்கள் இவரை வணங்க ஆரம்பித்தாங்க. இவர் சித்தர்கள் வழிபட்டது. தம்படி சித்தர்னு ஒரு தம்படி சித்தர் இங்கே இருந்ததா ஒரு கேள்வி எங்களுக்கு. அந்த தம்படி சித்தர் தம்படி தான் எடுப்பாராம். தம்படின்ட்டு ஒரு நாணயம், அந்த நாணயத்தை தங்கமாக மாற்றுவாராம். அந்த தங்கத்தை மாற்றி அந்த தங்கத்தால் அவருக்கு என்ன பண்ணுவாரா, அதை விற்று அதை சிவனுக்கு தொண்டு செய்வாராம். அந்த மாதிரி ஒரு கோவில் இது. இன்றைக்கும்
இந்த கோவிலில் நாடி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் யார் அவங்க கேட்ட வார்த்தை கொடுக்குறவர். ஒரு அரச மரம் இருந்தது, அந்த அரச மரத்தில் சுற்றினாலே போதும், 15 நாள் சுற்றினா அவங்களுக்கு மாங்கல்யம் இல்லாதவங்களுக்கு மாங்கல்யம் கூடும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கூடும், நோய் உபாதைகள் வந்து நோய் தீரும். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து கொடுத்தவர். உண்மையிலேயே இவர் வந்து சிவன் மட்டும் இல்லை, அந்த காசி விஸ்வநாதர்ன்றது இமயமலையில் இருக்கிற அந்த விஸ்வநாதரும் இவரும் ஒரே மாதிரி தான் எனக்கு கண்ணில் தெரியுது. இந்த கோவிலுக்கு இப்போ திருப்பணி செஞ்சுன்னு இருக்கிறோம். இதனுடைய எஸ்டிமேட் அவங்க சுமாராக நாங்கள் வந்து நினச்சோம் ஒரு 2 கோடியில் முடிக்கலான்னு. இன்றைக்கி ஒரு 5 கோடி 7 கோடி வரும்னு சொல்கிறாங்க. எங்களால் இல்லை, எல்லாம் அந்த சிவன் பார்த்துக்குவாருன்னு அந்த முடிவில் இருக்கிறோம். ஆனால் உங்களால் முடிஞ்ச உதவி இந்த கோவிலுக்கு எடுத்து செஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ நினைக்கிறது நிச்சயம் நடக்கும். உங்களால் முடிஞ்ச உதவியை பொருளாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து உதவி செய்யுங்க. இந்த கோவில் வந்து எவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லோருக்கும் வரவழைக்கிறோம். நீங்களும் வாங்க, இந்த சிவனை வணங்க, எல்லாம் சிவனுடைய செயல். சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா ஈசானிய மூலையில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நான் வந்து இந்த கோயில் திருப்பணிலாம் செஞ்சுட்டுருக்கேன், ஸ்தபதியாக இருக்கிறேன். நான் எனக்கு சொந்த ஊர் இந்த ஊர் தான் செஞ்சு தாங்க. நான் வெளியூரில் போய் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்கிறேன். இங்கே கோயில் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எரிச்சமாக இங்கே உள்ளூர் பிரமுகர்லாம் கூப்பிட்டு வந்து என்னையும் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ஒரு எஸ்டிமேட் கேட்டாங்க, கொடுத்துட்டு இந்த வேலை ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் சொல்கிறாங்க. ஒரே ஒரு % கூட கருங்கல் இரும்பெல்லாம் சேர்க்காம பழமை மாறாமல் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுக்கு நம்ம சொல்கிறோங்க, இப்போ ஆரம்பிக்க இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இதை போல் வந்து கல் விமானம் இருக்கிற கோயில் எங்கேயும் கிடையாதுங்க. இதுதான் முதல்ல பண்ண போகிறோம். அது சிவனாலயமாக இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிங்கன்னா நாங்களும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க. ஏன்னா உள்ளூரில் இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உள்ளூரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் இந்த கோயில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பகவான் கொடுத்ததால் செஞ்சுட்டு இருக்கேங்க. நன்றி, வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமம் பெரியார் தெருவில் குடிகொண்டு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய சக்தி கரக உற்சவ பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக புதுத்தேரு சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம் பால்குடம் புறப்பட்டு வான வேடிக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னம்மா காளியம்மனை வழிபட்டு சென்றனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவாழக்கரை கிராமத்தில் காமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த 20ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி தினமும் இரவு சுவாமி வீதி உலா மற்றும் சிறப்பு அபிஷேகம் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து கங்கணம் கட்டிக்கொண்டு ஊர்வலமாக மேள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்பு ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிடைக்கழி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகளுக்கு இணையான பல்வேறு சிறப்புகள் கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க குராவடி மரம் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது. காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் வைகாசி விசாகத்தை ஒட்டி காவடி ஆட்டமும் நடைபெற்றது. பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் திருவிடைக்கழி முருகன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை பட்டமங்கலம் ஊராட்சி மேல் பட்டமங்கலம் கிராமத்தில் உள்ள தீப்பாய்ந்தாள் அம்மன் மற்றும் சப்த கன்னிகள் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்னைக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி நேற்று முன்தினம் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான நேற்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவில் மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்து கோவில் விமான கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து மேள தாளத்துக்கு ஏற்றவாறு சுவாமி வந்து ஏராளமான பெண்கள் நடனமாடினர். பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வரும் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம் நேற்றிரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக திருத்தேரோட்டம் இன்று சனிக்கிழமை மாலை மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு பால், தேன், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு மகா அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு மேல் கோலாகலமாக தொடங்கிய தேரோட்டத்தில் 4 ரத வீதிகளிலும் தேர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தது. இந்த தேரோட்ட வைபவத்தில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, திருக்கோவில் நிர்வாகிகள், உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அரகுரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.